யோகா என்பது உடல், மனம், ஆன்மாவை ஒருங்கிணைக்கும் ஓர் ஆன்மீக பயணம். அது ஒரு பரப்புரை போல, அதில் ஆசனம், பிராணாயாமம், தியானம் அனைத்தும் அடங்கும். யோகம் பயிற்சியால் நம் வாழ்க்கை அமைதி, ஆரோக்கியம், ஆன்மீக வளர்ச்சியில் வளரும் நாம், தினமும் வாழும் வாழ்க்கை, சோதனை, கஷ்டங்கள் எவ்வளவு வந்தாலும், யோகம் உங்களை மன அமைதி, உள்ள ஒளி, ஆன்மீக சந்தோஷம் ஆகியவற்றுக்கு வழிகாட்டும். யோகம் என்பது உடல், மனம், ஆன்மாவை ஒரே இணைவு ஆகும் வரை தொடரும் பயணம். உடல் பலவீனமாகவும் மனம் கவலையோடும் இருக்கும்போது ஆன்மா ஒளிபரப்ப முடியாது. அதனால் யோகம் முழுமையாக செயல்பட ஆசனம் உடலை, பிராணாயாமம் உயிர் சக்தியை, தியானம் மன ஒளியை தயாரிக்கும். யோகம் எதுவும் கடுமையாகச் செய்ய வேண்டியதல்ல. தினமும் சில நிமிடங்கள் கூட உடல், மனம், ஆன்மாவை ஒற்றுமையாக்கும் பயிற்சியாக இருந்தால் நிஜ ஆன்மீக சந்தோஷம், அமைதி உன்னோடு இருக்கும். நீங்கள் யோகம் செய்யும்போது உடல் வலிமை, மன அமைதி, ஆன்மீக விழிப்பு இவை அனைத்தும் ஒரே நேரத்தில் வளர்ந்து வரும் என்பதை உணர்வீர்கள். இது வாழ்க்கையில எப்போதும் உங்களுடன் இருக்கும் ஒரு சுமூக ஒளி போல. சரி, இப்போது ஆசனம் பற்றி பார்ப்போம். அன்பான ஆன்மாக்களே, ஆசனம் என்பது யோகத்தின் அடிப்படை. ஆசனம் என்றால் வெறும் உடல் நிலை அல்ல, அது உடல், மூச்சு, மனம் மூன்றும் ஒன்றாக இணையும் நிமிடம். ஒரு ஆசனம் சரியாக அமர்ந்தால் மனம் தானாக அமைதியாகும். மகாவதார் பாபாஜி சொன்னார், உடல் அமைதியடைந்தால்தான் ஆன்மா விழிக்கும். ஆசனம் உடலை அமைதியாகவும் வலுவாகவும் வைத்துக் கொள்கிறது. தியானம் செய்யும் முன் ஆசனம் நம்மை உள்ளுலகத்துக்கு தயார் செய்கிறது. சித்தாசனம், பத்மாசனம், சுகாசனம் இவை எல்லாமே தியானத்திற்கு ஏற்ற ஆசனங்கள். உடல் வலிமையோடு நீண்ட நேரம் அமைதியாக அமர முடிந்தால் தியானம் இயல்பாக ஆழமாகும். ஆசனம் என்பது உடலை கட்டுப்படுத்துவது மட்டுமல்ல, அது மனத்தை கட்டுப்படுத்தும் திறவுகோல். ஆசனத்தின் நிலை சரியானால் மனத்தின் நிலை மாற்றப்படும். தினமும் சில நிமிடங்கள் ஆசனத்தில் அமர்ந்து மூச்சை கவனியுங்கள். அந்த அமைதியில் உடல், மனம், ஆன்மா இணையும். அதுதான் யோகத்தின் உண்மையான துவக்கம். ஆசனம் நம்மை வெளி உலகிலிருந்து உள் உலகுக்கு அழைக்கும் பாலம். அந்த அமைதியில்தான் தியானம் பிறக்கும், ஆன்மா விழிக்கும். அருமை தியானம். அன்பான ஆன்மாக்களே, தியானம் என்பது மனதை ஒரே புள்ளியில் நிலைநிறுத்தி உள்ளத்தின் ஒளியை உணர்வது. இது சாதாரண சிந்தனை அல்ல, இது ஆன்மாவின் விழிப்பு. மகாவதார் பாபாஜி சொன்னார், மனம் அமைதியானால் அதில் கடவுள் பிரதிபலிப்பார். அதனால்தான் தியானம் ஆன்மீக வாழ்க்கையின் இதயம். தியானத்திற்கு முன் உடல் அமைதியாகவும் மூச்சு சமநிலையிலும் இருக்க வேண்டும். ஆசனம் உடலை தயார் செய்கிறது, பிராணாயாமம் உயிர் சக்தியை சமப்படுத்துகிறது, தியானம் அந்த சக்தியை ஒளியாக மாற்றுகிறது. தியானத்தில் மனம் வெளி உலகை மறந்து உள் உலகத்துக்கு திரும்பும். சிந்தனைகள் வந்தாலும் அவற்றை பிடிக்காமல் விடுங்கள். மெதுவாக உங்கள் கவனம் நாசியின் முனை, இதயத்தின் நடுவு அல்லது அக ஒளியில் வையுங்கள். அந்த அமைதியில் நீங்கள் உங்களையே உணர்வீர்கள். நான் உடல் அல்ல, நான் மனம் அல்ல, நான் அந்த பரம்பொருள் என்று விழிப்பீர்கள். இதுதான் தியானத்தின் உண்மை நிலை, சுய அறிவு, செல்ஃப் ரியலைசேஷன். தினமும் சில நிமிடங்கள் தியானம் செய்யுங்கள். பாபாஜி சொன்னார், தியானம்தான் அனைத்து துன்பங்களுக்கும் மருந்து. அந்த அமைதியில் உன் ஆன்மா தன்னுடைய உண்மையான பிரகாசத்தை வெளிப்படுத்தும். ஓம் கிரியா பாபாஜி நமஹ. மகாவதார் பாபாஜி சொன்ன தியான முறை. அன்பான ஆன்மாக்களே, தியானம் என்பது மனதை ஒரே புள்ளியில் நிலைநிறுத்தி உள்ளத்தின் ஒளியை உணர்வது. பாபாஜி சொன்னார், தியானம் கடவுளை தேடுவது அல்ல, தன்னுள் இருக்கும் கடவுளை உணர்வது. ஒன்று, உடல் அமைப்பு, பாஸ்டர். தியானத்திற்கு முதலில் உடலை தயார் செய்யுங்கள். அமைதியான இடத்தில் பத்மாசனம் அல்லது சித்தாசனத்தில் நேராக அமருங்கள். முதுகு நேராகவும் கண்கள் மெதுவாக மூடியும் இருக்கட்டும். 2 மூச்சு சீராக்குதல், பிரெத் கண்ட்ரோல். மூச்சை மெதுவாகவும் ஆழமாகவும் இழுத்து விடுங்கள். இது மனதையும் உடலையும் சமநிலையில் வைக்கும். பாபாஜி சொன்னார், மூச்சு அமைதியாக இருந்தால் மனமும் அமைதியாகும். 3, கவனம் ஒருங்கிணைத்தல், ஃபோக்கஸ். இப்போது உங்கள் கவனத்தை நாசியின் முனையிலோ இதய மையத்திலோ வையுங்கள்.
சிந்தனைகள் வந்தால் அவற்றை புறக்கணியுங்கள். மீண்டும் மெதுவாக கவனத்தை அந்த புள்ளிக்கே திருப்புங்கள். 4 மந்திரம் அல்லது ஜெபம், மான்ட்ரா சாண்டிங். பாபாஜி வழிகாட்டியபடி மனதிற்குள் மெதுவாக ஜெபியுங்கள். ஓம் கிரியா பாபாஜி நமஹ. அந்த ஒலியின் அதிர்வை உள்ளத்தில் உணருங்கள். 5 அமைதியில் நிலைநிறுத்தல், இன்னர் சைலன்ஸ். சில நிமிடங்களில் நீங்கள் ஒரு ஆழமான அமைதியில் இருப்பீர்கள். அந்த அமைதியில் மனம் கரையும். ஆன்மா தன்னுடைய ஒளியை வெளிப்படுத்தும் தியானம் ஒரு பழக்கமல்ல, அது ஒரு வாழ்வியல் நிலை. தினமும் சில நிமிடங்கள் தியானம் செய்தால் மன அமைதி, தெளிவு, ஆன்மீக விழிப்பு இயல்பாக வரும். ஓம் கிரியா பாபாஜி நமஹ.